வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம கேரட் ஸ்லைமும் அலோவேரா ஸ்லைமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஃபெவிகம் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு பாட்டில் அளவுக்கு ஃபெவிகம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் இது ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கலரையும் தண்ணியும் க்ளூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டார்க்கான க்ரீன் கலர் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது ஃபுட் கலரோ என்ன கலரில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் கிடைக்கும். எனக்கு வந்து லைட் கலரில் க்ரீன் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் 1 கப் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போரக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆக்டிவேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பவுல்லையும் ஸ்பூன்லேயும் ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்லைம் வந்ததுக்கப்புறமா கையில் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அலோவேரா ஸ்லைம் செய்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு பாட்டில் அளவுக்கு ஃபெவிகம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபெவிகமில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரியே 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இதுக்கு பதிலாக கேசரி பவுடர் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து இதை செய்யலாம். இல்லைனா உங்கள்கிட்ட வந்து போஸ்டர் கலர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கூட நம்ம இதை செய்யலாம். இதுலேயுமே நான் போரக்ஸ் ஆக்டிவேட்டர் சேர்த்துக்கிறேன். போரக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லைனா போரோ ப்ளஸ் க்ரீமோ அல்லது டிட்டர்ஜென்ட் சால்ட் வாட்டர் இது சேர்த்து நம்ம செய்வோம் இல்லையா, அந்த ஆக்டிவேட்டர் சேர்த்து கூட நம்ம இதை செய்யலாம். இப்போது நான் தேவையான அளவுக்கு போரக்ஸ் ஆக்டிவேட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஓரங்களில் வந்து இன்னும் ஒட்டிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கையிலையுமே ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இது கம்ப்ளீட்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிகமில் தண்ணி கலக்காமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை ஆகும். அதே மாதிரி நான் இப்போ தண்ணி கலந்துருக்கேன் இல்லையா, இது கூடவே கொஞ்சமாக கிளிசரினும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் இந்த ஸ்லைமை நம்ம வச்சுருக்கலாம். அது மாதிரி நம்ம எப்போவுமே ஸ்லைம் செஞ்சுட்டு அதை விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ஸ்லைம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு கேரட் மாதிரியான ஷேப்க்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து கொஞ்சம் குண்டாகவும் அடிப்பக்கத்தில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கேரட்டோட லீஃப்காக நான் வச்சுக்கிறேன். இது வந்து பெரிய சைஸில் லீஃப் வேணும் அப்படின்னா நம்ம அப்படி கூட செய்யலாம். நான் வந்து சும்மா ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்து இந்த கேரட்டோடு சேர்த்து இருக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் இந்த மாதிரி கேரட்டோ இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸோ மாதிரி நம்ம ஸ்லைமில் செஞ்சாலும் அது கொஞ்ச நேரத்தில் அதோட ஷேப் மாறிடும். ஆனால் நம்மளோட திருப்திக்காக இந்த மாதிரி கேரட்டில் ஒரு சின்ன சின்ன கோடுகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம அலோவேரா மாதிரி செய்ய போகிறோம். சோத்துக்கத்தாழ முழு செடியாக செய்யாமல் அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அலோவேரா ஸ்லைம்னோடனே சில பேர் நினச்சிருப்பாங்க அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியோ இல்லை உண்மையிலேயே நெஜ அலோவேரா எடுத்து வச்சு செய்ய போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சும்மா அந்த அலோவேராவோட ஷேப் இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சு பார்க்கலான்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அலோவேராவில் 2 சைட்லேயுமே நம்ம நல்லா கவனித்து பார்த்துருந்தோன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முள் மாதிரி கையில் குத்துற மாதிரிலாம் இருக்கும். அதை தான் வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். என்ன தான் நம்ம இந்த மாதிரிலாம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி செஞ்சாலுமே கொஞ்ச நேரத்தில் அதோட ஷேப் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும். இந்த அலோவேராவோட ஷேப் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருந்தோம்ல கேரட், அது வந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அது ரொம்பவே ஃப்ளாட்டான மாதிரி, அதோட ஷேப் வந்து கொஞ்சம் குண்டான மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி இல்லை. நார்மலாகவே எந்த ஸ்லைமை நம்ம எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சா கூட அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாட் ஆயிரும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு அலோவேரா மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியும் இருக்குது. ஒரு ப்ரௌன் கலரில் இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் செஞ்சுட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்லைமுக்கு அடியில் வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த 2 கலர்லேயும் நம்ம ஸ்லைம் செஞ்ச உடனேயே ஒயிட் கலர்லேயும் ஸ்லைம் செஞ்சுட்டு கொஞ்சம் ப்ளூ கலர் ஸ்லைமும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒயிட் கலரை வச்சுட்டு ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் மாதிரி செஞ்சு ஒரு சக்கரை மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஃப்ளாக் ரெடி ஆயிரும். ஸோ அதெல்லாம் எனக்கு தோணுச்சு இந்த ஸ்லைம் பண்ணும்போது. உங்களுக்கு இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஸ்லைம் இதோட கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெக்ஸ்சருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. நம்மளுக்கு வேணும்னா ஆரஞ்சு கலர்லையோ க்ரீன் கலர்லையோ கிளிட்டர்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி எந்த கிளிட்டர்ஸாக சீக்வன்ஸாக ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த கேரட் ஸ்லைமோட க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை நான் வந்து தனியாக பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த க்ரீன் கலரோடையே வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆரஞ்சு கலரை க்ரீன் கலரோட மிக்ஸ் பண்ணதுக்கு நான் விரும்பலை. ரெண்டையும் தனித்தனியாகவே எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்லைம் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.